ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக், ஒரு சாம்சங் மொபைல் ஃபோனை எப்படி ஃபேக்ட்ரி ரீசெட் அல்லாட்டா ஃபார்மேட் எப்படி பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் சேல் பண்ண வேண்டி வந்தாலோ அல்லாட்டா ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் அதை ஃபார்மேட் பண்ணணும் அப்படி வந்தால் அதை எப்படி ஃபார்மேட் பண்ணலாம் அல்லாட்டா ரீசெட் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் காண்ற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். அடுத்ததாக இந்த சர்ச் பாரில் கிளிக் பண்ணி ரீசெட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இங்கே ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம மொபைல் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ண முன்னாடி முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று, நம்ம மொபைலில் இருக்க டேட்டாஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பேக்கப் எடுத்து வேறொரு மொபைல்லையோ அல்லாட்டா லேப்டாப்லேயோ எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம மொபைல் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணும்போது நம்ம மொபைலில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே டிலீட் ஆகும். அடுத்தது அதை ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் மொபைல் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ண முன்னாடி உங்கள் மொபைலில் இருக்க எல்லா டேட்டாஸுமே பேக்கப் எடுத்து வேறொரு மொபைல்லையோ லேப்டாப்லேயோ சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் அப்படின்னு திருப்பியும் ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜை ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது கீழே ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம மொபைல் ஃபார்மேட் அல்லாட்டா ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் சாம்சங் மொபைலை எப்படி ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.